என்னென்னு சொல்கிறது, வீட்டில் எந்த விதமான ஆக்களுமே இல்லாமல் இருப்பினோம். வெளிநாட்டில் ஓடி வீடு எப்படி யாரை விட்டு பார்க்குறேன்னு தெரியாமல் இருப்பினோம். கேமராவை விட்டு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு பூட்டுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். பாருங்க கை எப்படி வேலை செய்யுதுண்டு. கை எப்படி வேலை என்னால் எப்படி வேலை செய்ய மட்டும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அது மனுஷன் வந்து மனுஷனை நம்பாமல் முதலாவது கேட்டை வச்சான், பிறகு பூட்டை வச்சான், பூட்டை நம்பாமல் வாட்ச்மேனை வச்சான், வாட்ச்மேனை நம்பாமல் கேமராவை வச்சான். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் காணியில் வீடுகளை இங்கே வாங்கி விட்டுட்டு அதை வந்து பார்க்குறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் அங்கே இருந்து அழுது கொண்டிருக்காங்களே. தனியை தூக்குவியலன்னு காணா புதுசு தானே பேட்டின் இருக்குது. ஒரு சார்ஜிங் பண்ணணும். நாங்கள் இப்படியே போடக்கூடாது. என்ன பெரிய பட்டியாக கிடக்கு. இதான் கவரடா சிவரில் வச்சு புது சாமான் இல்லை போட்டு வச்சு ப்ரொடெக்ட் கேமரா இருக்குது. அதுக்கு வந்து போட்டு விட்டால் கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸுக்கு கரண்ட் வேலை செய்யும். இதுலேயே வேலை செய்யும். பெரிய ஜிபிஎஸை விட இது பவர் சப்ளைலேயே வருது ஜிபிஎஸ். இதில் இப்போ கணக்கு இப்போ சோலார் கேமரா அப்படி இப்படி களவெடுக்கவா நீங்கள் கரண்ட் இல்லை தானே கேமரா வேலை செய்யும். வேலை செய்யான்னு வந்து பிடி வெட்டுறாங்க. கொண்டு பார்க்கணும். இது வந்து டிவிஆர் தந்திருக்காங்க. இது வந்து 8 சேனல் உள்ளது. இதில் 4 சேனல் உள்ளதும் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். நான் கிருஷ்ணா. ஓகே, இன்றைக்கு எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் வந்து நிற்கிறோம். பொதுவாகவே தெரியும், முதல் காலங்களில் சைட்டில் வந்து நிறைய வீடியோவில் வந்து செய்திருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நிறைய என்னென்னு சொல்கிறது, நிறைய ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. அப்படி இந்த வீடு வந்து இவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டுன்ற வீடு. அதனுடைய இங்கே வந்திருக்கோம். இப்போ தற்போது இந்த வீட்டில் வந்து ஆட்கள் இல்லைன்னு தற்போது ஆட்கள் இல்லை. ஆக்கள் இல்லா சூழ்நிலையில் நிறைய தென்னம்பிள்ளை நிற்கிது. இப்போ ஆக்கள் இல்லை என்றாலும் பிள்ளைகள் இருக்குது. ஏன்னா அப்படித்தானே நிறைய பிள்ளைகள் சொல்லி பார்த்தா வீட்டை சுற்றி லைன் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இப்படி இந்த லைனை பாருங்க. இப்போ இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காகத்தான் கேமரா பூட்ட போகிறோம். அப்போ உண்மையிலேயே வந்து சொல்லப்போனால் கேமரா ஏன் பூட்டுறோம்னு சொன்னால் தெரியாது. இப்போ வந்து தேங்காய் களவுகள் போடுறது, இப்போ தேங்காய் களவுகள் போடுற தேங்காயை பார்த்துட்டு நார்மலாக தேங்காய் ஆண்டி போட்டு களவுக்கு இறங்கி அப்புறம் தேங்காய்க்கு இறங்கி வேறு ஒன்றை கண்டு அதை களவெடுத்து கொண்டு போவோம்னுச்சு. நாளைக்கு வீட்டையே களவெடுத்து கொண்டு விடுவாங்க. கிணற காணையிலேன்ற மாதிரி வடிவேல் கிணத்த காணையிலேன்றது மாதிரி வீட்டையே கொண்டு போயிடுவாங்கன்றக்காண்டி தான் இப்போ உண்மைக்குமே வந்து இப்போ கேமரா பூட்ட போகிறோம். அதாவது வந்து கேமரா வந்து நீங்கள் உங்களோட வீடுகளுக்கு பூட்ட போகிறீங்கன்னு சொன்னால், இப்போ நார்மலாகவே வந்து முதல் கேமரா பூட்ட போகிறோம்னு சொன்னால் நல்ல வசதியான அவங்களோட வீட்டில் தான் கேமரா இருக்கும். அப்படி இல்லை பூட்டலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ முதல்னு சொன்னால் வசதியான வீட்டில் தான் கேமரா இருக்கும். ரெண்டது மாதிரி இப்போ ஏதாச்சும் ரோட்டில் பிரச்சனை நடந்தாலும் லைனுக்கு தேடி கொண்டு தெரியுது. ஆட்டையும் வீட்டில் கேமரா இருந்தால் அதில் போய் பார்க்கலாம்ன்ற மாதிரி. இப்போ எல்லாமே கேமராவிலேயே பார்க்குறாங்க. என்ன நடந்தாலும் கேமரா வீட்டுக்கு வீடு இப்போ வந்து ஃபுல்லாக கேமரா இருக்குது. அந்த வகையில் என்னென்னு சொல்கிறது, உண்மையிலேயே கேமரா இருக்கிறது நல்ல வேண்டாம். எல்லாருக்கும் இப்போ சில இடங்களில் இல்லாத இடத்துலையும் வந்து இப்போ சில குடிமனை இல்லை, ஒரு வீட்டில் 2 வீட்டில் கேமரா இருந்தாலும் அது ஒரு நன்மைக்கு எதுவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ சில இடங்களில் ஒன்றுமே தெரியாமலும் சில பேர் இப்போ இருக்கிறாங்களே. என்ன அப்படி இருக்க நாங்கள் வந்து இப்படி இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ இந்த லைனில் பார்த்தாலே அங்கே எல்லாம் இருக்காங்க கேமரா இல்லைன்னு இல்லையண்டாக்க இப்போ தொங்கல்ல இருக்குது. ஒரு களவெடுத்துட்டு வந்து அவர் இதால் ஓடினாலும் இதில் கண்டிப்பாக கண்டிப்பாக பிடிவிடும். அந்த வகையில் உண்மையாக என்னென்னு சொல்கிறது, பெரிய அளவு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது கேமரா. இதான் சொல்கிறேன், மனுஷன் வந்து மனுஷனை நம்பாமல் முதலாவது கேட்டை வச்சான், பிறகு பூட்டை வச்சான், பூட்டை நம்பாமல் வாட்ச்மேனை வச்சான், வாட்ச்மேனை நம்பாமல் கேமராவை வச்சான். இப்போ கேமராவை நம்பாமல் அடுத்த கட்டம் என்ன வர போதோ இப்போ தெரியல. சரி, இப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி கேமரா வாங்கி என்ன செக்ஷனில் பூட்டினா எல்லாத்தையும் கவர் பண்ணும்ன்றதான் உங்களுக்கு வந்து காட்டப்புறம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். இப்போ இது வந்து சாதாரணமாக 2 பரப்பு காணி. இந்த 2 பரப்பு காணியை வந்து ஃபுல்லாக அடுத்தவங்களோட வீட்டை கவர் பண்ணாமல் ரோட்டையும் கவர் பண்ணி இந்த காணியையும் ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடிய மாதிரி தான் நாங்கள் வந்து கேமரா செட் பண்ண போகிறோம். இது வந்து ஏரியா ஆக்களுக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன். என்ன சொன்னால் கேமரா இருக்கிறது வந்து ஒரு பாதுகாப்பு. என்ன இப்போ என்ன தான் இல்லாட்டிலும் அந்த கேமரா எடுத்துக்கொண்டே இருக்குது. நாளைக்கு தேவைன்னு சொன்னால் பக்கத்து விட்டு வீடியோவில் பார்த்து கொள்ளலாம். ஒரு கேமரா இருந்தால் முன்னுக்கு ஒரு வானம் பாராக்கலாம், முன் வீட்டுக்காரம்பில் வந்து பைக்கை கொண்டு ஒரு வானத்தை விடலாம் தெரியும் இல்லாமல். ஓகே, அப்போ அதனடியால் இப்போ சில பேர் வந்து தென்னம்பிள்ளைகளெல்லாம் கேமரா பூட்டி இருக்கிறாங்க. நான் கண்டேன் மரங்களில் பூட்டி கிடக்கு.
நிறைய இடங்களில் நிறைய மாதிரி பூட்டி இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு முக்கியமாக காட்ட போகிறது வந்து கேமராவில் வந்து என்னென்ன மாதிரி வாங்கியிருக்கிறோம்ன்றது தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஓகே, வாங்க கேமராவை வந்து பார்ப்போம் என்ன மாதிரி வாங்கியிருக்கிறோம்ட்டு. இப்போ 2 பேரப்பு காணிக்கு எப்படியான கேமரா வந்து தேவை, அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமென்றதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நாங்கள் முன்னுக்கு வேண்டியிருக்கிறது வந்து இப்போ இதாவது முதலாவது வந்து இங்கே பாருங்க, இதில் முன் அமைப்பு வீடுகளை பாருங்க. இப்படியான வீடுகளுக்கு தான் இந்த கேமரா பூட்டக்கூடிய மாதிரி ஃபோனை கனெக்ட் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கணும். ஓ, அது வந்து கிக் கனெக்ட் உண்டு ஃபோன் டேப். இது வந்து டிவிஆர் தந்துருக்காங்க. இது வந்து 8 சேனல் உள்ளது. இதில் 4 சேனல் உள்ளதும் இருக்குது. ஆனால் 4 சேனல் வந்து நட்டம். இப்போ 5 8 போட்டு நீங்கள் அதில் வந்து இப்போ அவசரம்னு சொன்னால் 5 கேமரா போட்டலாம். இல்லை 10 அவசரம்ட்டா உங்களுக்கு வசதியை போட்டு 2 போட்டலாம். மற்றது இதுக்குரிய ஹார்டிஸ்க் தந்துருக்காங்க. இது வந்து 1 டிவி 2 டிவியும் இருக்குது. தேவையான இதுக்கு நீங்கள் போடலாம். கிட்டத்தட்ட 1 டிவி என்றாலே ஒரு 26 நாள் இருக்கும். அவ்வளோ அந்த இடத்துக்கு 21 நாளுக்குள்ளே பார்க்கலாம், பார்த்து கொள்ளலாம். இது வெளிப்பான இப்போ என்னென்னு சொல்கிறது, நாளுக்கு நாள் விலை கூடுது குறையுது ரெண்டு தான் சொல்லலாம். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி கிடக்கு. என்ன இது இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த கேமரா தான் வந்து எங்கட தம்பியாக்கள் விட்டு நாங்கள் வாங்கி பூட்டி இருக்கிறோம். 3 கேமரா வாங்கி பூட்டினது. அப்போக்கு அந்த கேமராண்ட விலை வந்து வேறு தம்பியாக்கள் உங்களை வீடியோவில் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ என்ன விலையடா? இப்போ வந்து ரொட்டேட் கேமரா இது 2050 ரூபா. அதாவது வந்து இங்கே இந்த கேமரா தான் பூட்டி இருக்கிறது. இது ஒன்று தான் பண்ணிக்கிறேன். இது வந்து இது தானாகவே ரொட்டேட் பண்ணக்கூடியது. மற்ற 2 MB கேமரா எடுத்துக்கிறோம். இதில் 5 எடுத்துக்கிறோம். இந்த கேமரா ஒன்று எவ்வளோ போட்டோங்க? இது வந்து 3500 ரூபா. 3500 ரூபா. இதில் 5 கேமரா எடுத்துக்கிறீங்க? இதில் 5 கேமரா எடுத்துக்கிறோம். இது வந்து 16000 ரூபா போட்டு தராங்க. இதில் ஒன்று காணும் தானே. இது 5 இருக்கையில் ஒன்று சும்மா சேஃப்டிக்கு இருக்குதாங்க. இது சும்மா அப்படி சுற்றி கொண்டு இருக்கும். சுற்றி கொண்டு இருக்கும். ஆக்கள் போ பின்னால் கிடைக்கும். நான் மாதிரி பின்னால் அதை விட்டு இஞ்சால பின்னுக்கு அடுத்தது அல்சன் அந்த இந்த மாதிரி இது நிற்குது பின்னால். அப்போ யோசிக்க கிளச்சி கொண்டு இருக்கு, தேவையில்லை. அப்போ நாங்கள் வந்து வாங்கின பொருட்களை வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ள முக்கியமாக சொல்லப்போனால் இதில் வந்து 5 கேமரா 5 கேமரா வந்து வாங்கியிருக்கிறோம். மற்றது வந்து வைஃபை டயலாக் வைஃபை வாங்கியிருக்கிறோம். இதான் இப்போ வந்து இது இப்போ வந்து UPS 4. அது வந்து அங்கே அந்த ரொட்டேட் கேமரா இருக்குது. அதுக்கு வந்து போட்டு விட்டால் கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸுக்கு கரண்ட்னாலும் வேலை செய்யும். இதுலேயே வேலை செய்யும். பட் எங்களோட பெரிய UPS-ஐ விட இது பவர் சப்ளைலேயே வருது UPS. இதில் இப்போ கணக்கு இப்போ சோலார் கேமரா அப்படி இப்படி களவெடுக்க வாரீங்க. கரண்ட் இல்லை தானே கேமரா வேலை செய்யும். வேலை செய்யான்னு வந்து பிடி வெட்டுறாங்க. கொண்டு இருப்பாங்க. அதுதான் மேந்தி வேண்டாம் சொல்ல வேணும். வேண்டாம், சில பேருக்கு வந்து கரண்ட் இல்லாத நேரம், சில பேர் வந்து கரண்ட்டுக்கு வந்து கரண்ட் கம்பியாக இருந்தால் கரண்ட் இல்லாத தேங்காய் வெட்டி 5 கரண்ட் கம்பிக்கு வந்து சைக்கிள் செயின் எறிஞ்சு விட்டு வர ஆக்களும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து இது வேலை செய்யும். வேண்டாம், அப்படி வந்து யாருக்கு அந்த செயின் எறிகிறாங்கன்னா இப்போ வேற மாற்றிட்டாங்க. இங்கே வந்து மெயினாக அப்படியே இல்லை. இங்கே வந்து அவன் வந்து அந்த வீடுக்கார படியும் வந்து தான் அங்கே இருந்து வந்து இந்த வீட்டை பார்க்கணும். பொதுவாக காமனாக வந்து அப்படித்தான் எல்லாரும் செய்கிறது. ஆனால் அதுக்குள்ளேயும் உள்நோக்கங்கள் பொதுவாகவே என்னதான் நடந்தாலும் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எங்களோட வீட்டுக்கு என்ன நடந்தாலும் ஒரு கேமராவில் பார்த்து கொள்ளலாம் என்றதானே. என்ன அதுக்கு சின்ன ஒரு ஐட்டம்படி எண்ணத்தை களவெடுத்து கொண்டு போகிறது அப்படியே என்ற கேமரா இருந்தால் ஒரு பயம் இல்லை, அனுத்துட்டு கொண்டு போடலாம். கண்டிப்பாக இல்லாட்டி ஒரு பதட்டமாக இருக்கு கொண்டு போட்டு அது இருக்குன்னு சொல்லி. மற்ற நீ என்ன எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டீங்க. என்ன இதுக்கு உரிய சாமான் இது என்ன பெரிய பட்டியாக கிடக்கு? இதான் இந்த கவரடா சிவத்தில் வச்சு போட்டு சாமான் உள்ள ஓட்டு வச்சு. மற்றது வந்து வயர் ஏற்கனவே எங்கள்கிட்ட இருக்கிற வழியாக கொஞ்சம் பண்ணாங்க. அப்படி முதல் வந்து பூட்டி இருந்த கேமரா இப்போ திருப்பி கலட்டி எல்லாம் அதை ரிப்பேர் பண்ணுறவன். சரி, அப்போ இதை என்ன மாதிரி இந்த 2 பேரை இப்போ காணிக்கு செட் பண்ண போகிறோம்ன்றது தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். பாருங்கள், என்ன சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் 2 பேரை இப்போ காணிக்கு சில பேர் வந்து உங்களை சொல்லலாம் 6 கேமரா வேணும், 7 கேமரா வேணும், 10 கேமரா வேணும்ன்றது மாதிரி தங்களுடைய வேலைக்காகவும் சொல்லலாம். சில பேர் வந்து வேலை வீட்டுக்காரரும் யோசிக்கிறார். வீட்டுக்காரருக்கு சில வீட்டுக்காரர் யோசிப்பினோம். சில வீட்டுக்காரர் எடுத்த உடனே தம்பி செலவான நம்பரை செய்யணும்னு சொல்லிடுங்க. சில பேர் வந்து தம்பி கஷ்டமாக இருக்குது பார்த்து 2 போட்டுங்கன்னு சொல்லிடுங்க. நீங்கள் இப்படியும் பாலலாம் கேமரா பூட்டி தான் இதை வந்து காட்டுறோம். இதை வந்து இப்போ இதை வாங்கினதே கூட நீங்கள் குறைச்சும் வாங்கி உங்களோட வீட்டுக்கு இந்த 2 பேருக்கு காணியும் சுற்றி கவர் பண்ணக்கூடிய மாதிரி பூட்டுறக்கு ஆள் இருக்குது. வேறு யாருமே அவன் பூட்டுவான். ஓகே, நன்றி. பாருங்கோ, இப்போ அவன் வந்து கேமரா அந்த எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறதுக்காக வழியில் எடுக்க சொல்லி போட்டிருக்கான். அதனடியாக நான் இப்போ உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிட்டு நான் உங்களுக்கு காணின்ற அளவு இவ்வளவுன்றது மாதிரி
இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சுற்று மதிலாம் கட்டி கிடக்குது. மதில் கட்டினாலே சில நினைப்பாங்களா அப்பாடா பயம் இல்லைன்ற மாதிரி. மதில் கட்டினா தான் ஏறி பாயக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியம். சரி பாருங்க, இந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர ஃபுல்லாக தென்னம்பிள்ளை தான் நிற்கிது. சொன்னது மாதிரியே சுற்று மதில் அதுக்குள்ளாக ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு வீடு தான் கட்டியிருக்கிறாங்க. இங்கே ஆக்கள் இல்லாதபடியால் தான் இப்போ இந்த சுற்றி இந்த கேமரா வந்து கூட்டுறதுக்காக இருக்குது. சும்மா நார்மல் டாய்லெட் அந்த ஒரு செய்துட்டு கதவையும் பாருங்க, என்னென்னு சொல்கிறது, நல்லா நீட்டாக இருக்குது. அந்த கதவை பார்க்க நல்ல நீட்டாக இருக்குது. அதே மாதிரி தென்னம்பிள்ளைகள் கொய்யா மரம் உண்மையாக அதை விட இந்த இடத்துல நாங்கள் நிற்க நல்லா இருக்குது. ஏன்னா காற்றுகள் அப்படி வேறு லெவலில் இருக்குது. எல்லா நாட்கள் எல்லா மாதமுமே இப்படித்தான் இருக்கும். வெயில் கூடவாக இருந்தாலும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாலை டைம் வரும்பொழுது நல்ல ஒரு இங்கே நிற்கவே செய்யான ஒரு ஆசையாக இருக்கும். தேங்காய் எல்லாம் வந்து நிறைய காய்ச்சி இருக்குது. இப்போ தேங்காய் வந்து சாதாரணமாக 200 180 ரூபா போகுதான இப்போ சும்மா தெரியாது. சில கண்டாரும் வந்து சும்மா குதிச்சு தண்டி சும்மா வந்து அப்படி வந்து போய் பழக்க மாதிரி போயிடும். அப்போ அது வழி எல்லாத்தையும் யோசித்து தான் ஒரு தடவை ஒன்றையும் செய்கிறது. சரி, அப்போ பாருங்கள், நீ எங்களை பார்ப்போம். கேட்லேருந்து எல்லாமே வந்து நீட்டான அமைப்பில் தான் வந்து செஞ்சு கிடக்குது. அங்கே ஒரு அமைப்பான ஒரு நல்ல ஒரு வீடு, நல்ல காத்தாகவும் குளிர்மையாகவும் இருக்குது. வீட்டு வளத்தையும் இதையும் பார்த்துருப்பீங்க. சரி, இது வந்து இப்போ இதில் இந்த இப்படி லைன் கொடுக்க போகிறோம். இது என்ன எப்படியே நீ இதே மெயின் கேட்டுக்கு கொண்டு போடணும். கேட்டுக்கு ஒரு கேமரான்னு சொல்லியிருக்கேன். ஏன்டா ரோட்டுக்கு அவ்வளோ தேவையில்லை இந்த மாதிரி. என்னண்டு கேட்டுக்கு வெளியில் ஒரு கேமரா காணணுன்றான்னு சொல்லி ஒரு கேமரா காணணுன்றது எங்களுக்கு வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவங்களை பார்த்தா சரி. சரி, ரொம்ப கேமரா வச்சு தேவையில்லை பிரச்சனையும் வந்து குரங்கு வளர்த்த மாதிரியும் போயிடும். கேமராவோட பிரச்சனையும் பெறும், பிரச்சனை இல்லாமலும் போயிடும். அதான் அதனடியால் அதான் சொல்கிறேன். சிலர் வந்து குரங்கு சில குரங்கு வளர்க்கணும் அப்படின்னா சில குரங்கு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் குரங்கால நிறைய பிரச்சனை வரும் வேண்டது மாதிரி. குரங்கால பிரச்சனை மட்டும்தான் வரும். அதுதான் அப்படி நிறைய பிரச்சனை அந்த கேமராவாலையும் பெறக்கூடும். அதனடியால் கொஞ்சம் பதிச்சு பூட்டினான்னு இல்லை. ஆனால் வெளியில் ஊட்டுற கேமராவுக்கு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் கேமரா. இருந்தாலும் நாங்கள் ஒரு சேஃப்டிக்காக தேங்காய் விழுந்து கேமரா உடையது கிடைச்சாது. தேங்காய்க்காண்டி கேமரா பூட்டி. ஆனால் கேமரா பூட்டிட்டு நாங்கள் சொல்கிறது தானே, தூரத்தில் நின்று கெட்ட புள்ளால் அடித்து போட்டு வரையலாதோ வரலாம். வரல. அப்போ அதுக்கும் வந்து ஒரு வழி ஒன்று கண்டுபிடிக்க தானே வேணும். இந்த கெட்ட புள்ள அரசாங்கம் தடை செய்யணும். அரசாங்கம் தடை செய்யணும். கல்லன் காட்டிக்கொண்டு வர போகிறான். கெட்ட புள்ளன்னு ஓகேண்ணா, கிளியர்லாம் இந்த கேமரா ஓகேண்டா. சூப்பர் கேமரா ஓகே. பாருங்கோ, எல்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. இதுக்குள்ள நார்மலாகவே பண்ணியாச்சு. எப்படி பூட்டுறோமோ அதே மாதிரி தான் கலட்டுறது. கலட்டுறதுன்னு சொல்லி கொடுத்து விடுவோம். அதான் பூட்டுற லைனை பார்த்தாச்சு அதை இழுத்து விட்றாங்க. எத்தனை அடி உயரமாடா நார்மலா? இது 10 அடி வரும். நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கேன். இப்போ தான் நாட்டில் பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு இருக்கு. உண்மையிலே பிரச்சனை குறைஞ்சு கொண்டு இருக்கு. பிரச்சனை குறைஞ்சோன்னு இருக்கு. மற்றது பிஸ்னஸ்ன்ட்டு வேறு மாதிரி இல்லாமல் ஏதோ எல்லாம் செஞ்சோன்னு இருக்கிறாங்க. அதான் இனி அப்படி செய்யலான்னு நினைக்கிறேன். அதுதான் எங்கே பார்த்தாலும் நியூஸ் ரெண்டு போய் பார்த்தோம்னு சொன்னால் இதுதானே போகிற வஸ்து. அதுதான் அதை இப்போ பொம்பளையில் இறங்கியிருக்கான். பொம்பளைகளுக்கு இறங்கினா புறவணி என்னது அழிவு காலம்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 360 கேமரா ஒன்று தான் வீட்டில் ஃபிட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னென்ன இருக்குன்றதா பார்ப்போம். எங்களுக்கு கேட்க தெரியும், உங்களுக்கு காட்டணுன்றது. சில பேர் புத்திசாலியாக இருந்தால் நீங்களே வாங்கிட்டு கூட வீட்டில் நீங்களே ஃபிட் பண்ணி கொள்ளலாம். இல்லைண்டா உங்களுக்கு கஷ்டம் இருந்தால் எங்களை கூப்பிடலாம்.
ஒரு கேமரா இதுதான் கேமரா. அதில் டபுள் லென்ஸ் இருக்கு. இதில் கீழே ஒரு லென்ஸ் இருக்கு, மேலே ஒரு லென்ஸ் இருக்கு. ஆக்கள் வேற ஒரு ஃபோக்கஸ் அடிக்கும். ஆக்கள் வர போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி விடுவோம். ஓஹோ. அதான் வாகனத்துக்கு கொண்டு போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி சொல்லிட்டே இருக்கு. இவரோட வந்து எனக்கு கேமரா ஸ்கூல் வந்துருக்காங்க. இந்த கேமரா வேண்டிய தூக்கி நீங்கள் அறிய கூடாது. கட்டாயம் தேவையான சாமான இந்த கியூஆர் கோட். மற்றது பொட்டிக்குள்ள பெரிய பவர் பேக் இருக்காங்க. அப்போ வந்து அந்த கிராமத்துக்கு வந்து எஸ்டி கார்டு நாங்கள் போடணும். அதை நாங்கள் ஏற்கனவே வேண்டி வச்சுப்போம். காட்டி நான் எஸ்டி கார்டு ஏற்கனவே போடணும். இதுக்கு புறத்திக்க செய்யறதெல்லாம் போகணும். இந்த ஆப்லாம் செய்யணும். இப்போ நாங்கள் வந்து காட்டுற முறையெல்லாம் ஃபிட்டிங் தான். ஃபிட்டிங் தான். பிறகு வந்து கனெக்டிங் ஃபிட் பண்ணி போட்டு இதுபோல் உங்களுக்கு உங்களோட வீடுகளுக்கு வந்து ஃபுட்டை வேணும், எல்லா வசதிகளும் வந்து செய்து தர வேணும்னு சொன்னால் சில பேர் வந்து என்னென்னு சொல்கிறது, வீட்டில் எந்த விதமான ஆக்களுமே இல்லாமல் இருப்பினும், வெளிநாட்டில் ஓடி வீடு எப்படி யாரை விட்டு பார்க்குறேன்னு தெரியாமல் இருப்பினும் கேமராவை விட்டு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு பூட்டுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். என்ன சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் செய்ய வேணுமென்றா கண்டிப்பாக அந்த வேலைகளை வந்து செய்து தருவோம் உங்களுக்காக. இந்த வீடு கூட சொல்லப்போனால் இங்கே யாருமே இல்லை, ஒரு ஃபாரினில் இருக்கிற ஆக்கள்கிட்ட வீடு தான். என்ன அதனடியால் தான் இந்த வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது முழுமையாக பார்த்துருப்பீங்க. இல்லை நீ வந்து ஃபிட் பண்ணுறதை வந்து பார்க்க போகிறீங்க. இது வந்து நார்மலான ஃபிட் தான். இந்த ஃபிட்டை போட்டு இப்போ மரத்துக்கு வச்சு இருக்கா, எதுக்கு போட்டணும்? கருத்துக்கு ஓட்டி விடணும். ஓகே, இப்போ இது இந்த லைன் இப்போ ஓட்ட போடுறோம். இது நாங்கள் நேராக வச்சு மார்க் பண்ணி போட்டு அப்படியே ஓட்டையே போட்டு போட்ட வேண்டிய. எங்களோட பஸ்ஸை வந்து தாங்க அதில் குந்தி கொண்டு இருக்காரு. அதுதான் பஸ்ஸா நிறைய விஷயங்கள் நிறைய வேலைகள் செய்திருக்கிறார். உங்களுக்கு அதை நான் கண்டிப்பான முறையில் காட்டுவேன் கூடிய சீக்கிரம். எல்லாம் நோமல் ஆக்கள் இல்லைண்ணே. சரி, செக் எல்லாம் பொடியாச்சுண்ணே பைப்பில். எல்லாம் பேப்பர் பொடியாச்சு. இப்போ இதோட கனெக்ட் பண்ணுவோம். ஒரு கம்பியிலே சித்தி கேமரா வர வழியா சித்தி கேமரா ரெண்டு மறைக்கலாது. ரெண்டு கேமரா ஏற்கனவே இஞ்சால் பக்கம் ஒரு கேமரா வர வழியா அப்படியே வந்து பண்ணி ரெண்டு கேமரா வர வந்து இஞ்சால மட்டும் வர வழியா ஒன்று இந்த பவர் இஞ்சால் ஓட்டுச்சு, மற்ற இந்த பவர் இஞ்சால் ஓட்டுச்சு. தண்ணி காற்றடிச்சாலும் படாதன். இப்போ இதுக்கு கரண்ட் கொடுக்கணும். வயர் இன்னும் கடையில் வயரை மறந்து போயிட்டு வந்தோம். வயர் எடுக்க போட்டு வந்தாங்க. நாங்கள் அடுத்த வேலை போட்டுவோம். லைன் கொடுத்து அதில் சார்ஜ் இருக்கிறேன். அதான் சொல்கிறேன், லைன் கொடுத்தோன்னே எவ்வளோ சரி. இது ஏற்கனவே இதுக்குள்ள பேட்டரி இருக்கிறபடியா இது சார்ஜ் இருக்க தெரியல. ஆனால் இருந்தால் கேமரா போட்டோன்னு டேர்ன் பண்ணி வேலை செய்யும். வேலை செய்யுது. சார்ஜ் இருக்குது. வேலை செய்ய ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும். சோப்பு சார்ஜ் லைட் பத்துக்கு சார்ஜ் காணா புதுசு தானே பேட்டரிൻ്റെ இதுக்கு இல்லை சார்ஜ் காணும் போல ரொட்டேட் என்ன ரொட்டேட் ஆகும். ஆனால் இப்படியே சார்ஜ் இருக்கணும்னு நாங்கள் இப்படியே போடக்கூடாது. புதுசாக பண்ணோடைய ஒரு 2 hours 4 hours சார்ஜ் போட்டே ஆகணும். சரி, அப்போ நாங்கள் வயர் எடுத்துட்டு வந்தோடனே நான் கொண்டு வந்து செக் பண்ண பைப் வந்து இந்த பக்கத்துக்கு தான் வரும். அதாவது வந்து இதில்
பஸ்ஸாக வந்து இப்போ கிடங்குன்றார் அவர். இதில் தான் நடணும், இதிலே நடணும். அதான் மார்க் பண்ண அப்புறம் நாங்கள் வீடு ஆக்குண்டா தண்ணி வந்து விடும். தண்ணி வந்து அப்புறம் நீந்த வந்துருக்காங்க. இலவாங்க தேவை இல்லைன்னு இல்லை கை ஆளுண்டு இலவாங்க மேத்தான் கையை கடப்பாரு. இது வேறுங்க கை எப்படி வேலை செய்யுதுண்டு. கையை எப்படி வேலை என்னால் எப்படி வேலை செய்ய மாட்டோம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்களாக புரிஞ்சு கொண்டாச்சு. அதுதான் எப்படி விரலாலே வேற இருக்கிற சரியா இதை அப்படியே பாருங்க விரலாலே வேற இருக்கிறார். இது எல்லாராலையும் முடியாது. அந்த ஏதோ ஒன்று சொல்கிறவங்கள அந்த மண்ணுக்கெல்லாம் ஒரு பூச்சி கொண்டு வருமாண்டு கவனம் கடிச்சு விட்ருங்க அவ்வளோ. ஆனால் தென்னை நிற்கிறக்கிட்ட ஒரு இலவங்க இருந்தால் தான் சரியா. தென்னி தென்னங்கிறது அருவாங்கிறது வெட்டுன்னு வரணும் புட்டோட. அலவாங்கில்லா கிண்டிலாடா தென்னை இல்லை நிற்குது. ஓகே பஸ் அலவாங்குக்கு போகிறேன். எடுத்து கொண்டு வந்த உடனே தான் கண்டக்குடி மேலே இருக்க மெல்லது. மற்ற இஞ்சால் பக்கம் வந்து அதாவது வந்து இஞ்சால வந்து கிணத்தடி சைட் பக்கம் போட்டுறோம் பாருங்க கேமரா. அந்த ரோட் சைட் தான் இதுவும். அதை விட பாருங்க இப்போ தண்ணி டேங்குக்கு ஒரு வழி ஒன்று செய்திருக்கிறாங்களே இப்படின்ட்டு இப்படி நோமலாகவே ஒரு ஹொங்க்ரீட் போட்டு டூன் நல்ல உண்மையிலே 1000 லிட்டர் தண்ணி டேங்க் கூட ஏற்றி விடலாம். அப்படியே இடவும் மிச்சம். ஒரு சும்மா ஒரு தூண் தான் நல்ல நீட்டாக இருக்குது. அதை விட இங்கே கிணற பாருங்க எப்படின்னு சொல்லி இந்தா நல்ல அமைப்பாக இருக்குது கிணறு. கப்பியை பாருங்க மரத்தில் போட்டு கிடக்கு. கயிறும் தேயாது கப்பியும் தேயாது. அதுதான் பாருங்க இஞ்சாலும் கேமரா பூட்டி இஞ்சாலும் பூட்டி திருப்பி விட்டு கிடக்கு. இது அப்படியே என்ன செய்ய மாட்டோம் இங்கே இது வாராக்களை அப்படியே கவர் பண்ணும். அப்படியே இந்த பக்கத்துக்கு வாராக்களை அது வந்து ரோட் பக்கம் பார்க்குற மாதிரி வீட்டை தான் திருப்பி விட்டு கிடக்கு. பார்ப்போம். ஹலோ அங்கே கொண்டு வந்தபடியே சுவம் என்ன தென்னம்பேர் கிடக்கிறது கஷ்டம் கிண்டுறது. நானும் எங்கிட்ட விட்டு அப்படித்தான் ஒரு சின்ன கடன் கிடக்கணும் உண்டாலும் சரியான கஷ்டம். அதான் அதான் அதுக்கு கொஞ்சம் ஆழமாக போனீங்கன்னா தண்ணி வந்துடும். சரியா ஓ இஞ்சி மண்ணை பாருங்க ஈரமாக வந்துட்டு இஞ்சி கொஞ்சம் போக தண்ணி வரும். என்ன கடற்கரை சைடு தானே பக்கத்தில் நான் நிற்கிறேன். நல்ல தண்ணியாக இருக்கும். ஆனால் இந்த இடங்களில் வீடுகள் வெடிக்காதுன்னு அதுதான் தாழ்லத்தை கிடங்குன்னு பாருங்க தாழ்லத்து. ரைட் இது இந்த பக்கம் அப்படி சுற்றி காணிங்க எடுக்கக்கூடிய மாதிரி. இப்போ அல்வோ எல்லாம் கொண்டு வந்தபடியே 2 அடி போயிட்டு சந்திரா கையெத்தின அடி மொத்தம் நீளம் 2 அடி வரும். 2 அடி வருமே. இப்போ 2 அடி போட்டுதா முதலாளி சாந்தனாதான் அவர் கீழான் இல்லை. சரி பாருங்க 2 இதுவும் வந்து லைன் முடியுது வேலை. அந்த ஸ்கூட்டரை தொட்டாலே கொஞ்சம் வேலை கொஞ்சம் அப்படித்தான். அதே மாதிரி ஆர்ட்ஸ்லேயும் வந்து பென்சிலை தொட்டாலே படம் கீறுறதுன்னு தெரியாது இறங்குறதுன்னு தெரியாமல் இருக்கும்.
வேலைன்றீங்கன்னா நெருப்பு தான். ஆனால் ரங்க மாட்டேன். ரங்க கொஞ்சம் நேரமா சொன்னாங்க மேலே இன்னும் பயருக்கு போனாலும் தெரியல. அதனடியால் தான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறது வந்து பிழைக்க போகுது என்ன. பயரை கொண்டு வரட்டா ஹெவியா வேலை முடிஞ்சா. நீங்களெல்லாம் தனியாக தூக்கு இயலண்ணே, தனியாக தூக்கு இயலண்ணே. அதான் நீங்கள் நெருப்பு இல்லையாப்பா. அவன் அடுத்த நெருப்பு என்னறான். சரி இனி இந்த பக்கம் இதோட முடியுது என்ன சாந்தண்ணே கேமரா இந்த லைனோட சரி இல்லைண்ணா. அதை நிப்பாட்டி விட்டா சரி கடங்கு கிண்டி நடத்து. சரி வந்துட்டான் பயரோட. இந்த இவ்வளவு இப்போ செக் பண்ணி இப்போ என்ன மாதிரி வீட்டுக்குள்ளே மட்டும் எடுக்கக்கூடிய மாதிரி என்ன முதல்ல சுற்றி என்ன மதில் லைன் சுற்றி என்ன அப்படிதான். வீட்டுக்கு வழியில் எடுக்கிறதில்ல மதில் லைனோட நிற்கும். மதில் கை வச்சாலே தெரியும். ரைட் வேலை முடிஞ்சுது. இனி கடைசி கட்டம் வேலைக்கு வந்துட்டு. கம்சி ஏத்துறீ. சரி இதுதான் கடைசி கோபுரம். காஞ்ச மண்ணை போடுவோமா? சுற்றி விடலாம் நீங்கள் ரேசன் சும்மா இறக்கி கூட போயிடும் உள்ளுக்குள்ள. கொங்குடி போகணும். இப்போ நாளைக்கு தான் மழை மொழி தான் கோவில் போட போகிறோம். காஞ்ச மண் போட்டு ஆட்டிக்கிறது. சரி அதை வந்து பார்த்துருப்பீங்க. கேமரா வந்து போட்டுறத வந்து உண்மையிலேயே வந்து முக்கியமான ஒரு வேலை தான். அது எல்லாற்ற வீட்லேயுமே இப்போ வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையாக போயிட்டுது என்று சொன்னால் நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இப்போ சாதாரணமாக பழி வாங்கணும், ஒரு ஆக்கில் வந்து பழி வாங்கணும்னா அந்த வீட்டில் கொண்டு ஏதாச்சும் போட்டு அப்படியால செய்துட்டு போகிறாங்க. அதனடியால் அதுக்கு கண்டிப்பாக ஒரு எவிடன்ஸ் எடுக்க வேணுமா இருந்தால் அது இந்த மூலமாக நான் எடுத்துக்கொள்ளணும். கேமரா இருந்துச்சுட்டா என்ன நடக்குது போகுதுன்றதை வந்து பார்த்து கொள்ள முடியும். உண்மையிலேயே இது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் அதாச்சும் வந்து வீடு வாசலை வாங்கி விட்டுட்டு காணிகளை வாங்கி விட்டுட்டு அங்கே பார்க்குறது ஆட்கள் இல்லை என்று சொல்லி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்களே. கிட்டத்தட்ட என்னுடைய வந்து கொஞ்சம் பேர் நிறைய பேர் காய்ச்சிருப்பாங்க. தம்பி அங்கே தென்னங்காணி நிற்கிது, அந்த தென்னங்காணிக்குள்ள அவ்வளோ தேங்காய் விழுது மாங்காய் விழுது, அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கு அந்த காணியை போய் பார்க்குற கூடி ஒருத்தருமே இல்லைன்றது மாதிரி. அப்படி வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் காணியில வீடுகளை இங்கே வாங்கி விட்டுட்டு அதை வந்து பார்க்கறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாமல் அங்கே இருந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. என்ன இங்க வரட்டா இல்லை அங்கே நிக்கட்டான்ற மாதிரி கணக்க சூழ்நிலையில இருக்கிறாங்க. என்ன சொன்ன வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு கேமரா போட்டோன்னா எல்லாமே சரி வந்துருமன்ற இல்லை. கேமரா வந்து உண்மையிலே இந்த வீட்டுல நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டுல ஒரு பொருளா வந்து காணாம போகுதுன்னு சொல்லி. இப்ப இந்த காலத்துல வீட்டை கட்டி வச்சாலும் வீடே கலவு போடுற மாதிரி காலம். அப்ப அப்படி இருக்க வெளிநாட்டிலேயே நிறைய பேர் வந்து எங்களோட கைக்கு இருக்கு. நம்ம யார் தெரிஞ்சாக்கள் வந்து அந்த வீட்டை கொண்டு 22 விடுவோம்னு சொல்லி கூட எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கணும். ஏன்னா அந்த வீடு சும்மா இருக்குதுன்றது மாதிரி எல்லாம் அப்படித்தான் காலம் போய்கிட்டு இருக்குது. அப்ப சில வேலைகளை ஒன்றுமே வந்து பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றுமே இப்படிதான் நாங்க வந்து செய்யற வேலைகள். உங்களோட வீடுகளுக்கும் வந்து கேமரா லைன் எதுவும் பூட்டணும் அப்படியா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்து கண்டிப்பான முறையில எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா அதை வந்து கண்டிப்பான முறையில செய்து தரதுக்கு ரெடியான முறையில இருக்கிறோம். இது கூட நிறைய களவுகள் பிரச்சனைகளுக்காக தான் இந்த வேலையை வந்து நாங்கள் செய்தாங்க. ஓகே, வீடியோ முடிச்சு கொள்றேன். இந்த வீடியோல கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல சந்திக்கிறேன். பாய்.